வீட்டுக்குள் வெறும் செல்லப்பிராணியாக நாய் வளர்க்க இஸ்லாத்தில் பொதுவாக அனுமதி இல்லை. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், எந்த வீட்டில் நாயோ அல்லது உருவப்படமோ உள்ளதோ அங்கு வானவர்கள் மலக்குகள் நுழைய மாட்டார்கள். நூல் புகாரி, முஸ்லிம். வேட்டை, கால்நடை பாதுகாப்பு அல்லது விவசாய நில பாதுகாப்பு போன்ற காரணங்களில்லாமல் நாய் வளர்ப்பவர் ஒவ்வொரு நாளும் உஹது மலையின் அளவு நன்மைகளை இழக்கிறார். நூல் புகாரி, முஸ்லிம். வேட்டைக்காக பயிற்சி அளிக்கப்பட்ட நாய்களை வளர்க்கலாம். ஆடு, மாடு போன்ற கால்நடைகளை பாதுகாப்பதற்காக, பயிர்கள் மற்றும் விளை நிலங்களை பாதுகாப்பதற்காக பாதுகாப்பு அவசியமானால் சொத்துக்களை காவல் காக்க நாய் வளர்க்க அனுமதி உண்டு. நாயின் எச்சில் அசுத்தமாக கருதப்படுகிறது. ஒரு பாத்திரத்தில் நாய் வாய் வைத்தால் அந்த பாத்திரத்தை 7 முறை கழுவ வேண்டும், அதில் 1 முறை மண்ணால் தேய்த்து கழுவ வேண்டும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வழிகாட்டியுள்ளார்கள். இது சுகாதார முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு விதியாகும். அனுமதிக்கப்பட்ட நோக்கங்களுக்காக நாய் வளர்க்கப்பட்டாலும் அதனை வீட்டின் உள்ளே அல்லாமல் அதற்கான ஒதுக்கப்பட்ட இடத்தில் வெளியே வைப்பது நல்லது. அனுமதிக்கப்படாத காரணங்களுக்காக நாய் வளர்க்க தடை இருந்தாலும் நாய்கள் உட்பட அனைத்து உயிரினங்களிடமும் கனிவுடனும் இரக்கத்துடனும் நடந்து கொள்ளுமாறு இஸ்லாம் வலியுறுத்துகிறது. தாகத்தில் இருந்த ஒரு நாய்க்கு தண்ணீர் கொடுத்த ஒருவருக்கு அல்லாஹ் மன்னிப்பு வழங்கிய ஹதீஸும் இதற்கு சான்றாக உள்ளது. சுருக்கமாக, தேவையின்றி, அதாவது செல்லப்பிராணியாக மட்டும் வீட்டுக்குள் நாய் வளர்ப்பது இஸ்லாமிய வழிகாட்டுதல்களுக்கு முரணானது. ஆனால் அவசியமான பாதுகாப்பு அல்லது தொழில்களுக்காக வளர்ப்பது அனுமதிக்கப்படுகிறது.